ஹாய் வணக்கம். எங்கள் ஏரியாவிலலாம் செம மழைங்க. 3 நாளாகவுமே செம மழை. இன்றைக்கும் காலையிலேருந்து மழை வர்ற மாதிரி இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருச்சு. 1 மணி நேரமாக விட்டு விட்டு மழை வந்துக்கிட்டே இருக்குது. மாட்டை மேய்க்க முடியல, ஆட்டை மேய்க்க முடியல, என்னால் ஈரத்தில் நிற்க முடியல. எவ்வளோ மழையில் நனைஞ்சோமோ சின்ன பிள்ளையில, இப்போ எல்லாம் நனைய முடியல. மழைன்னா அசால்ட்டாக இருப்போம் நனைஞ்சிக்கிட்டு. எல்லாம் மழை பார்த்தாலே பயந்து பயந்து நடுங்கிறதா இருக்குது. மழை வரணும், நிறைய வரணும். மழை வராதால் தான் நான் வயலே ஓட்டாமல் இருந்தேன். இப்போ வயல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டு 4 ஆயிடுச்சே, பட்டம் போயிடுமேன்னு சொல்லிட்டு வயல் ஓட்ட ஆரம்பித்தா மழை பிடிச்சிக்கிட்டு வாட்டுது என்ன. நாற்று இன்னும் விடலை. மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால நாற்று விடலை. நெல் பிறண்டிடும்னு சொல்லுவாங்க. நாற்றாங்காலில் சரியாக முளையாது. அதனால் நாற்று இன்னும் விடாமல் காத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மழை விட்டுச்சுன்னா போட்டுடலான்னு பார்க்குறேன். நாற்று இந்த மழை விட மாட்டேங்குதே. டெய்லியும் மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு, வேகமாகவே வந்துருச்சு. ஐயோ, சத்தம் கேட்குதுங்களா? கொடையில் பெயர் சத்தம். இந்த 3 பக்கம் மழை பெய்யுது. ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள் வெளிச்சமாக இருக்குது. இது என்ன வடமேற்கு திசை. எனக்கு வடமேற்கு திசை. இதெல்லாம் வடமேற்கு திசையில் மழை இல்லை. அதாவது கல்வராயன் மலை இருக்குது இல்லைங்களா, கல்வராயன் மலைன்னு சொல்லுவாங்க. அதில் பாதி மலையிலேருந்து மழை இல்லை. பாதி மலையிலேருந்து மழை இல்லை. கீழே என்ன ஊர் வரைக்கும் இந்தாண்ட என்ன நம்மளுக்கு அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அந்த பக்கம் மழை இல்லை. ஒரு வேளை அங்கே பேஞ்சு முடிச்சுட்டு தான் இங்கே பெய்யுதான்னு நான் தெரியல. நான் கவனிக்கலை, வேலை பிஸியில் கவனிக்கலை. ஆடெல்லாம் ஓடி போச்சு வீட்டுக்கு. இதே தான் வேலை, ஓடுறதும் ஆடு வரத்தும் வர்றதும் இதே தான் வேலை எங்கள் ஆட்டுக்கு. அங்கே போனால் எதனாச்சும் சரி மேய்ஞ்சிக்கிட்டே கிடக்கும். கம்மியாக இருக்காதுங்க. அம்மா சண்டை பிடிப்பாங்க.